ஏன்னா உங்க பேர் என்னன்னா? என் பேர் பால்பாண்டி. ஊர் ஆனையூருங்க. இப்ப எத்தன வருஷமா நான் அந்த பால் பால் ஒரு 25 வருஷமா பார்க்குறேன். எத்தன வீட்டுக்குண்ணா நீங்க மொத்தமா பால் ஒரு 50 வீட்டுக்கு மேலே இருக்கும். நீ ஸ்டார்ட் பண்ணப்ப எத்தன மாடோட நான் ஸ்டார்ட் பண்ணீங்க? ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 2 மாடு தான் வச்சுருந்தேன். அப்புறம் வெளியில் மாடு வச்சுருக்கவங்ககிட்ட பால் எடுப்போம். இப்ப எத்தன மாடுண்ணா மொத்தம்? இப்போ நம்மகிட்ட 8 மாடு இருக்குது. இப்போ நீங்க பண்றதெல்லாம் பார்த்தோம். ரொம்ப கடினமான உழைப்பா இருக்கு. காலைல எத்தனை மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க? எப்படி உங்க ஒர்க் இருக்குன்னு சும்மா காலைல 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். 3 மணிக்கு பார்த்தா அடுத்து பால் ஊற்றி முடிய 8, 8:30 மணி ஆயிரும். அப்புறம் வந்து மாட்டுக்கு க்ளீன் பண்ண, அப்புறம் மாட்டுகளுக்கு சாப்பாடு வேற கொண்டு வந்து போவோம். அதுக்கப்புறம் மத்தியானம் உங்களுக்கு ஓய்வு உண்டா? ஓய்வு ஒரு மணி நேரம் தான் இருக்கும். நைட்டு தூங்குறது எத்தனை மணிக்கு தூங்குவீங்க? தூங்குறது 9:30, 10 மணி ஆயிரும். மறுபடியும் சாயந்தரம் மறுபடியும் இதே மாதிரி ஆமாம், மதியத்துலேருந்து மறுபடியும் அதை எத்தனை பால் மணிக்கு அது start பால் பால் பீச்ச ஆரம்பிச்சிடுவோம். 2 மணி 2:30க்கு ஆரம்பிச்சிடுவோம். இப்ப இருக்கிற எல்லா மாடுமே ஒரே மாதிரி தான் அளவுல கறவை இருக்குமா எப்படின்னா? அப்போ ஒன்று கொஞ்சம் ஈண்டு கொஞ்சம் நாளானா கொஞ்சம் குறையும். இப்போ ஈண்டதுன்னா கொஞ்சம் பால் அதிகமாக இருக்கும். ஒரு மாடு தோராயமா எவ்வளோண்ணா கறக்கும்? எத்தனை லிட்டர் ஒரு மாடு 8 லிட்டரு 9 லிட்டரு வரைக்கும் கறக்கும். ஒரு நாளைக்கு சொல்றீங்களா? ஒரு நாளைக்கு காலையில் ஒரு 5 கறக்கும், சாயங்காலம் ஒரு 4 லிட்டரு கறக்கும். இப்போ நீ அப்போனா ஒரு அது நாளைக்கு நல்லா கவனிச்சா தான். அதான் பராமரிப்பை பொறுத்து அதிகமாக நல்லா தீவனம் அது போடணும். தவிடு நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் நான் மொத்தமா வியாபாரம் பாக்குறீங்க? ஒரு நாளைக்கு காலையில் ஒரு 50 லிட்டரு பார்ப்போம். சாயந்தரம் ஒரு 40. ஒரு நாளைக்கு தோராயமா 100 லிட்டரு 100 லிட்டர் நெருங்கி வரும். இதுல ஏதாவது மிச்சம் இருக்குமா? இல்ல பால் கரெக்டாக ஓடிடும். ஒவ்வொருத்தவங்க வாங்கலைன்னா மிச்சம் இருக்கும். மிச்சம் இருக்கும்? 1 லிட்டர் 2 லிட்டர் இருக்கும். இருக்கும். ரொம்பலாம் ரொம்பலாம் அந்த மாதிரிலாம் இருக்காது. நம்ம வீடுகளாக ஊற்றுறதுனால அந்த ஒவ்வொரு வீட்டுகளில் எங்கிட்டாவது வெளியில் போனால் மட்டும் அவங்க இல்லைன்னா அந்த விஷயமா இருக்கும். மற்றபடி யாரும் வாங்காமலாம் இருக்க மாட்டாங்க. ரெகுலர் கஸ்டமர்ஸ்னு யாராவது கேட்டு இங்க வந்து வாங்கிட்டு போறவங்களா இருக்காங்களா? இங்கே நம்ம உள்ளூருக்குள்ள வந்து வாங்கிட்டு போவாங்க. இல்ல வெளிய இருந்து வந்து வெளியில இருந்து வந்து வாங்கிட்டு போவாங்க. இல்ல தெரிஞ்ச சர்க்கிள் தான் எல்லாம். ஆமாம் ஆமாம். அடுத்ததும் இது எக்ஸ்பேண்ட் பண்ற மாதிரி ஐடியா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் நிறைய மாடு வாங்குறதுக்கு பிளான் இருக்கு? மாடு வாங்குற மாதிரி ஐடியா இல்லை. வேலை அதிகமாக இருக்க இனிமேல் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிருமான்னு பார்க்கலாம். முடியல, ரொம்ப வேலை ஜாஸ்தியா இருக்கு. ஒரு தனி மனிதனால பார்க்க முடியாது. கூட யாராவது சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்கணும். இப்போ வேலைக்கு ஆள் வச்சா அது கட்டுப்படி ஆகுமா? கட்டுப்படி ஆகாது. நீங்க எடுக்கிற வருமானம் பார்க்க முடியாது. ஆமாம். அப்போ அவங்களுக்கு தான் எவ்வளவு நேரம் அவங்க வேலை பார்க்கணும்? அவங்க காலையில ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் பார்த்தா போதும். அதுக்கு அவங்க சம்பளம் வந்து முழு நாள் சம்பளம்? ஆமாம், ஃபுல்லாக கேட்பாங்க. நீ அந்த மாதிரி ட்ரை பண்ணிருக்கீங்களா? ஏதோ ட்ரை பண்ணியிருக்கேன். ஏதாவது வெளியில் ஊருக்கு எங்கேயும் போனோம்னா ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பளம் கொடுக்கணும். சரி, அந்த அவங்க வெளியில் நம்மளே பண்ணால் அந்த 1000 ரூபா நமக்கு மிஷனில் நம்மளோட லாபத்தில் அது அடி. ஆமாம், இதாயிரும். அது எப்படியும் பார்த்து ஆகணும். வேறு வேலைன்னா நம்ம லீவ் போட்டு பார்க்கலாம். இந்த வேலை வந்து கரெக்டாக யாரும் செஞ்சு தான் ஆகணும். அதை பூரா பட்னி இல்லைன்னா பட்னியாக போய் கிடக்குங்களே. போற இது தீவனம்லாம் எப்படின்னா என்னென்ன போடுவீங்க? தீவனம் தவிடு, பருத்தி விதை, குச்சி தீவனம் இருக்கு. அது அப்புறம் புண்ணாக்கு வந்து இந்த வெயில் டைம் போட மாட்டோம். கொஞ்சம் வெயில் டைம் வந்து இலைக்கும் ஒரு மாதிரியா, அதனால புண்ணாக்கு இப்போ போட மாட்டோம். மற்ற எல்லாமே வந்து நீங்க வாங்குறதுதானா இல்ல இந்த செடி கொடி எல்லாம் போடுவீங்களா? அது ஆமாம், வைக்கோல், நாற்று, பச்சை நாற்று, அது அதெல்லாம் யார்கிட்ட வாங்குவீங்க? அது தோட்டம் வருஷத்துக்கு லோன் பிடிச்சிருக்கு. நாங்களே விளைவிச்சு அதுவே அறுத்து கொண்டு வந்து போட்டுக்குவோம். ஒரு மாடு தீவனத்துக்குன்னா எவ்வளவுக்கு நான் சாப்பிடும்? 200 ரூபாய்க்கு மேல இருக்கும். 200 ரூபாய்க்கு ஒரு மாடு. இது வந்து நீங்க கறவை மாடு சொல்றீங்க? கறவை மாடு. கண்ணுக்குட்டி சொல்லல. கண்ணுக்குட்டி கணக்கு வந்து கண்ணுக்குட்டி வந்து கொஞ்சம் தான் சாப்பிடும், அதிகமா சாப்பிடும். பால் குடிக்கும். ஆமா, கொஞ்சோண்டு வேணா யாராவது சாப்பிடும். தண்ணி இது எல்லாமே கம்மியா குடிக்கும். அதனால நீங்க ஒரு 3 மாசத்துக்கு வளர்த்ததுக்கு அப்புறம் அது கொஞ்சம் அதிகமா சாப்பிட ஆரம்பிச்சிடும். இப்ப வெயில் காலத்துல எப்படின்னா மாடுலாம் இந்த இப்ப வருஷம் உங்களுக்கு அந்த வெயில் கூட இதோட இது டிஃபரன்ஸ் தெரியுது. ஆமா, மழை காலத்துல கொஞ்சம் பால் அதிகமாக இருக்கும். வெயில் காலத்தில் கொஞ்சம் கம்மியாகவே வரும். அதுதான் டிஃப்ரென்ஸ். கம்மியாக வரும். நம்ம அதிகமாக அந்த தீவனம் தவிடு இதெல்லாம் அதிகமாக போடணும். மற்ற மழை காலத்தில் வந்து புல் அதிகமாக இருக்குமா, மேய்ஞ்சி வந்தாலே கொஞ்சம் பால் நிறையா இருக்கும். ஆனால் பராமரிப்பு வந்து மழை காலத்தப்போ ஈஸியாக இல்லை இப்போ வெயில் காலத்துக்கு ஈஸியாக? வெயில் காலத்தப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மழை காலத்தில் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மேய்ச்சலுக்கும். ஆமாம் ஆமாம், கொஞ்சம் போய் பால் ஊற்றுறது எல்லாமே கஷ்டம். ஆனால் அந்த வேலை செஞ்சு தான் ஆகணும். பண்ணி ஆகணும். லீவு போட முடியாது. மழை பெய்யுதுன்னு ஓரமாகவும் நிற்க முடியாது, என்ன செய்ய முடியாது. செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். ஓய்வே கிடையாது. சண்டேவும் கிடையாது. கடைசி எப்போ ஓய்வு எடுத்தீங்க? கடைசி எடுக்கவே இல்லை. எங்கே இதை வச்சு வேலை வெளியிலையும் போக முடியல. ஒரு ஃபங்க்ஷன் வீடுனா கூட போக முடிய மாட்டேங்குது. வேலை வீட்டுக்கு எங்கேயும் போக முடிய மாட்டேங்குது. இதுவே பெரிய பொறுப்பாக இருக்கும். வேலை பண்ணிக்கிட்டே இருக்கும். சரி, நான் ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ இது கொடுத்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. அதனால எனக்கு ரொம்ப நன்றி. சரிங்க.